நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி விரதம் இருக்கிறது, எந்த நேரத்தில் இருக்கிறது, விரதத்துக்கான பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதம் ஆகும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை மிகவும் விசேஷமானது. தை மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரம்தான் தை கிருத்திகையாக கொண்டாடப்படுகின்றது. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் கிருத்திகை. 6 தாமரை மலர்களில் உதித்த முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் 6 கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக இந்த கிருத்திகையை கொண்டாடப்படுகின்றது. தை மாதத்தில் வரும் நட்சத்திரங்களில் பூசம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரங்கள் முருகனுக்குரியதாகும். கிருத்திகை விரதம் என்பது குழந்தை இல்லாதவர்கள், உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை இருப்பவர்கள், தீராத நோயால் பாதிக்கப்படுபவர்கள் கடைபிடிக்க கூடிய விரதம் பார்த்திங்கன்னா கிருத்திகை விரதம். இந்த விரதத்தில் நம்ம முதல் நாளே வெள்ளிக்கிழமை பரணியிலே துவங்க வேண்டும். பரணி நட்சத்திரம் வரும் நாளில் பகல் பொழுதுடன் உணவை நிறுத்தி கொண்டு இரவிலிருந்து உபவாசத்தை துவங்கி விட வேண்டும். கிருத்திகை நேரம் பார்த்திங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதி சனிக்கிழமை தை கிருத்திகை வருகிறது. ஜனவரி 20ஆம் தேதி காலை 5:37 மணிக்கு துவங்கி ஜனவரி 21ஆம் தேதி காலை 6:02 மணி வரை உள்ளது. பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதியே காலையில் 7:28 மணிக்கே துவங்கி விடுகின்றது. அடுத்த நாள் கிருத்திகை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி முருகனுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் விளக்கேற்றி பூஜை செய்து அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கிருத்திகை வழிபாட்டின் மூலம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் நம்ம பூஜையை செய்யணும். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவிலையும் சரி வீட்லேயும் சரி 6 விளக்கு ஏற்றணும். 6 வகையான பிரசாதம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். 6 வகையான மலர்களை கொண்டு நம்ம பூஜைகளை செய்ய வேண்டும். இப்படி 6 வகையான பிரசாதங்கள், நெய் தீபம், மலர்களை கொண்டு நம்ம பூஜை செய்யும் பொழுது இதற்கு பார்த்திங்கன்னா சண்முக அர்ச்சனை என்று பெயர். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே ஏதாவது ஒரு மலரை வச்சு சக்கரை பொங்கலை வச்சு நம்ம பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். அதுலேயும் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வில்வத்தால் நீங்கள் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த முழு பலனும் பூஜைக்கான முழு பலனும் அது கிடைக்கக்கூடும். கிருத்திகை விரதத்தின் பலன்கள்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. இது எல்லா விதமான தடைகளை அனைத்தையும் விலக்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய விரதமாக இருக்கும் என்றது சொல்லப்படுகின்றது. முருகனின் அருள் வேண்டுபவர்கள் இந்த நாளில் தவறாமல் விரதம் இருப்பது ரொம்பவே விசேஷம். விரதம் வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலையும் இருக்க முடியாதவங்க அவங்களுடைய உடல்நிலை பொறுத்து சனிக்கிழமை காலையில் ஒரு வேளை பொழுதாவது இருந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம விரதத்தை முடிச்சு கொள்ளலாம். உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை மதிய உணவோடு விரதத்தை துவங்கி சனிக்கிழமை மாலை முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் வரை விரதத்தை நீடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உறவுகளோடு இருக்கும் பொழுது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் பொழுது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு என்ற வரிகளோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.